நீங்க ஒரு ஜீப் காம்பஸ் வச்சிருக்கீங்களோ, சர்வீஸ் பண்றீங்களோ அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. இதுல கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே வார்னிங் மெசேஜ் வந்து இந்த மாதிரி வருது. இது செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு டிஆர்எல் லைட் வந்து ஒர்க் ஆகுது. இதே ரைட் சைடு டிஆர்எல் லைட் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகல. இதோட வார்னிங் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வருது. ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது என்ன டிடிசி கோடு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்ப் வந்து ஃபியூஸ் போச்சுன்னா தான் இந்த வார்னிங் மெசேஜ் வருது. இந்த டிடிசி கோடு வருது. ஸோ இந்த பல்ப் மாத்தணும். இதோட பல்ப் பார்ட் நம்பர் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த பல்ப் வந்து ஜீப்புக்கு மட்டும் இல்ல, சில மாடலுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். இப்போ இந்த புது பல்ப் போட்டுட்டு ஸ்கேன் போட்டு டிடிசி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ரைட் சைடு டிஆர்எல் லைட்டும் ஒர்க் ஆகுது, லெஃப்ட் சைடு டிஆர்எல் லைட்டும் ஒர்க் ஆகுது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த வார்னிங் மெசேஜ் போயிடுச்சு. இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி பாருங்க.